குல தெய்வ வழிபாடு செய்தால் சகல தெய்வங்களின் அருள் நிச்சயம். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம். நம் குலத்தை கண்ணை போல் காத்தருள்வார்கள் குலதெய்வங்கள். நம் வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்வோம். சகல பிரச்சினைகளில் இருந்தும் நிவாரணம் தந்தருளுவார்கள். குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் பிள்ளையாரை வழிபட்டுவிட்டுத்தான் அடுத்தடுத்து தெய்வங்களை வழிபடுவோம். அப்படித்தான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதலில் நாம் அனைவரும் வழிபட வேண்டியது குலதெய்வத்தைத்தான் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்களை கொடுக்க வேண்டுமென்றால் நாம் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்யத்தான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகளை வழங்குவார்கள். குலதெய்வம் என்பது புராணத் தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலும் அமைவதில்லை. குலதெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களையே நம் குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தருணத்திலும் மகான்களும் சித்தபுருஷர்களும் வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். மதுரை வீரன், கருப்பண்ணசாமி, குழுமாயை அம்மன், செல்லியம்மன் முதலான தெய்வங்களெல்லாம் எப்போதோ வாழ்ந்தவர்கள் என்றும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குலதெய்வத்தை தினமும் வணங்க வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒருமுறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி முதலான நாட்களில் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் திருப்பணிகளைச் செய்ய வேண்டும். கோயிலை தூய்மைப்படுத்துதல், தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுத்தல், சந்நிதிகள் புதுப்பிக்க உதவுதல், மரக்கன்றுகள் நடுதல், ஸ்தல விருட்சங்களை அமைத்தல் முதலான விஷயங்களை செய்யலாம். குலதெய்வ கோயிலுக்கு எண்ணெய், திரி முதலானவற்றை வழங்கலாம். திருவிழா உற்சவத்தின் போது சுவாமி திருவீதியுலா வருவதற்கு வசதியாக உரிய வாகனங்களை செய்து கொடுக்கலாம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். நம் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதலில் குலதெய்வத்திடம் சொல்லி வழிபடுவதை வழக்கமா கொள்ள வேண்டும். குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதை முறையே செய்து வரவேண்டும். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம். நம் குலத்தை கண்ணை போல் காத்தருள்வார்கள் குலதெய்வங்கள். நம் வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்வோம். சகல பிரச்சினைகளில் இருந்தும் நிவாரணம் தந்தருளுவார்கள். குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். ஆடி திருவிழா என்பது ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா. இது தமிழ்நாட்டில் அம்மன் கோயில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், அபிஷேகம் செய்தல் போன்ற வழிபாடுகள் நடைபெறும். குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த திருவிழா களைகட்டும். ஆடி மாதம் என்பது தமிழ் நாட்காட்டியில் 4வது மாதம். இந்த மாதத்தில் சூரியன் தென் திசையில் நகர்வதால் ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் அம்மன் கோயில்களில் திருவிழாக்கள் நடத்துவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் சில முக்கிய திருவிழாக்கள். ஆடி வெள்ளி. ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். ஆடி அமாவாசை. ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவது வழக்கம். ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் 18ஆம் நாள் காவிரி நதிக்கரையில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழா. ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஒரு விழா. இது அம்மன் கோயில்களில் சிறப்பாக கொண்டாடப்படும். ஆடி கிருத்திகை. ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் ஒரு விழா. இந்த திருவிழாக்களில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், அபிஷேகம் செய்தல், சிறப்பு பூஜைகள் செய்தல் போன்ற வழிபாடுகள் செய்யப்படும். மேலும் பக்தர்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்து படைப்பதும் உண்டு. ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் வரும் நாளில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும். இது அம்மனுக்கும் குறிப்பாக ஆண்டாளுக்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. புராணங்களின்படி ஆடிப்பூரத்தில் தான் உமாதேவி அவதரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நாளில் பெண்கள் அம்மனை வழிபட்டு தங்கள் மாங்கல்ய பலம் அதிகரிக்கவும் குழந்தை பேறு வேண்டியும் பிரார்த்தனை செய்வார்கள். ஆடிப்பூரத்தின் வரலாறு. அம்மன் அவதாரம். ஆடிப்பூரம் உமாதேவி அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. உலகை காப்பதற்காக அம்பிகை சக்தியாக உருவெடுத்த தினம் என்றும் கூறப்படுகிறது.
ஆண்டாள் அவதாரம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதரித்த நாளாகவும் ஆடிப்பூரம் கருதப்படுகிறது. சித்தர்களின் தவத் தொடக்கம். ஆடிப்பூரத்தில்தான் சித்தர்களும் யோகிகளும் தங்கள் தவத்தை தொடங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆடிப்பூரத்தின் முக்கியத்துவம். பெண்களுக்கான விரதம். ஆடிப்பூரம் நாளில் பெண்கள், குறிப்பாக சுமங்கலி பெண்கள், விரதம் இருந்து அம்மனையும் ஆண்டாளையும் வழிபடுகிறார்கள். இதனால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை பேறு வேண்டுவோரும் இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது வழக்கம். கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள். ஆடிப்பூரம் நாளில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறும். ஆண்டாள் கோவில்களில் இந்த நாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். சக்தியின் வெளிப்பாடு. ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று அம்மன் பூப்படைந்தது போலவும் சூளுக்கு தயாரானது போலவும் கருதப்படுகிறது. ஆடிப்பூரத்தின் முக்கியத்துவம். இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவும் என்பது நம்பிக்கை. பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலம் அதிகரிக்கவும் குழந்தை பேறு வேண்டியும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தவத்தை தொடங்குவதால் இந்த நாள் ஒரு புனித நாளாக கருதப்படுகிறது. ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும். இது அம்மனுக்கும் ஆண்டாளுக்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. அம்பாள் வளைகாப்பு காணும் ஆடிப்பூரம். ஆடிப்பூர நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாலே போதுமானது. அனைத்து வளங்களையும் அம்பிகை நிச்சயம் தந்தருள்வாள் என்பது ஐதீகம். ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபடக்கூடிய மாதமாக உள்ளது. ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாளை ஆடிப்பூரம் என்ற பெயரில் அம்மன் ஆலயங்கள் தோறும் கொண்டாடுவார்கள். பூமியில் அவதரித்த அம்மன் ஆடி மாதத்தில்தான் பூப்படைந்ததாகவும் சூளுக்கு தயாரானதாகவும் கூறப்படுகிறது. அதை குறிப்பதாக ஆடிப்பூரம் திருவிழா நடைபெறும் 10 நாட்களும் அம்மன் தினமும் ஒரு கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவதாக நம்பிக்கை. ஆடிப்பூரம் அன்று தான் சித்தர்களும் யோகிகளும் தங்களுடைய தவத்தை தொடங்குகின்றனர் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன. தேவிக்குரிய திருநாள்களில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் திருநாள் மிகவும் சிறப்பானது. பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துவது போல நம்மை படைத்த அன்னைக்கு ஆடிப்பூர நாளில் வளைகாப்பு நடத்தப்படுவது வாடிக்கை. இந்த நாளில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் அம்பிகைக்கு வளையல்களால் அலங்காரம் செய்து வழிபடுவார்கள். பின்னர் அம்மனை அலங்கரிக்க பயன்படுத்திய வளையல்கள் தரிசிக்க வந்த பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அவ்வாறு பிரசாதமாக சில வளையல்களை பெற்று அணிந்து கொண்டால் மனம்போல மாங்கல்யம் அமையவும் மங்களங்கள் நிலைக்கவும் செய்யும். அதோடு அம்பிகை தாய்மை கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்தை பாக்கியமும் நிச்சயம் கிட்டும் என்பது ஐதீகமாக உள்ளது. ஒவ்வொரு பெண்ணிடமும் அம்பிகையின் அம்சம் நிறைந்துள்ளது. எனவே ஆடிப்பூரம் தினத்தன்று அம்பிகையின் அருள் முழுமையாக நிறைந்திருக்கும் என்பதால் எந்த பேதமும் இன்றி இயன்ற அளவு மற்ற பெண்களுக்கு வளையல்கள், குங்குமம், மஞ்சள், ரவிக்கை துணி, புடவை போன்ற மங்கள பொருட்களை வாங்கித் தர வேண்டும். அப்படி செய்தால் இல்லற வாழ்வு சிறப்பாக அமையும். தாலி பாக்கியம் சிறக்க, தாயாகும் பேறு பெற, வளமும் நலமும் பெருக வேறு எந்த வேண்டுதல்களும் தேவையில்லை. ஆடிப்பூர நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாலே போதுமானது. அனைத்து வளங்களையும் அம்பிகை நிச்சயம் தந்தருள்வாள். ஆடிப்பூரத்தன்று அம்மன் கோவிலுக்குச் சென்று அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் வழங்குவது மிகவும் புண்ணியம். திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் துணையாக அமைய வேண்டும் என்றும் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டால் அந்த வரத்தை ஆதிசக்தியான அன்னை அருள்வதாக நம்பிக்கை. இந்த அற்புத திருநாளில் பலர் மஞ்சள் தாலி கட்டிக்கொள்வதும் உண்டு. ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் உச்சமாக இருக்கும். ஆடிப்பூரம் அன்று சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படும் அம்மன் ஆலயங்களுக்குச் சென்று வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும். ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் உண்டாகும். ஆடிப்பூரம் அன்று ஆலயத்திற்குச் சென்று அம்மனை வழிபட இயலாதவர்கள் தங்கள் வீடுகளில் பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு முன்பு பட்டு வஸ்திரம், வளையல், பூக்கள் படைத்து வணங்கலாம். இளம்பெண்கள் திருமணமான பெண்களுக்கு வளையல் கொடுத்தால் நம்முடைய வீட்டிலும் வளைகாப்பு நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும். அன்னைக்கு பிரியமான பிரசாதமாக பானகம், நீர்மோர், சர்க்கரை பொங்கல், கூழ் ஆகியவற்றை படைத்து வேண்டிக்கொண்டால் சகலவிதமான நன்மைகளையும் பெறலாம். ஆடிப்பூரம் ஆண்டாள் பிறப்பு மற்றும் மா பார்வதியின் வளைகாப்பு. ஆடிப்பூரம் இன்று பார்வதி அன்னை தனது குழந்தைகளால் புதுமண தம்பதியாகவும் வருங்கால தாயாகவும் செல்லமாக போற்றப்படும் நாள்.
ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் 12 வைணவ கவிஞர்களில் ஒரே பெண் துறவியான ஆண்டாளின் ஜெயந்தியும் இதுவே. இரண்டுமே தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரும் நட்சத்திர பூரம் அல்லது பூர்வ பால்குனி தினத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுகின்றன. பெரியாழ்வார் தனது தோட்டத்தில் குழந்தையாக இருந்தபோது ஆண்டாள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. 12 துறவிகளில் மற்றொருவரான பெரியாழ்வார் தெற்கு தமிழ்நாட்டின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்ரசாயி கோவிலில் கைங்கரியம் செய்தார். அவர் விஷ்ணுவின் தீவிர பக்தராக இருந்தார். மேலும் தனது தோட்டத்தில் உள்ள பூக்களை பயன்படுத்தி கோயிலின் மூலவராகிய ரங்கமன்னார்க்கு ஒவ்வொரு நாளும் மாலைகள் செய்வர். ஒரு நாள் அவர் தனது தோட்டத்தில் துளசி செடியின் கீழ் ஒரு பெண் குழந்தையைக் கண்டார். பூரம் அல்லது பூர்வ பால்குனி அந்த நாளில் விழுந்ததால் அது ஆண்டாள் ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. அவளுக்கு கோதை என்று பெயரிடப்பட்டு ஆழ்வார் வளர்த்தார். பெரியாழ்வார் தனது குழந்தை பருவத்திலிருந்தே கோதைக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் கதைகளை முறையாக கற்றுக் கொடுத்தார். பக்தி பிரேமையாக மாறியது. கோதை வளர்ந்ததும் மகாவிஷ்ணுவை தனது துணைவியாக நினைக்கத் தொடங்கினார். பெரியாழ்வார் செய்த மாலையை அது எப்படி இருக்கிறது என்பதை அறிய அவர்களுக்கே தெரியாமல் அணிவாள். இப்படித்தான் தினமும் கோதை அணிந்திருந்த மாலையை அம்மன் அணிந்தாள். பின்னர் அவள் சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற பெயரை பெற்றாள். அதாவது மாலை அணிந்த ஒரு இளம் பெண். ஒரு நாள் மாலையில் அவளுடைய தலைமுடியின் இழையைக் கண்டபோது அவளுடைய தந்தை அதை பற்றி அறிந்து கொண்டார். பகவானுக்காகச் செய்யப்பட்ட மாலைகளில் கோதை கரை படிந்ததால் அவர் வருத்தமடைந்து அவளைக் கண்டார். ஆனால் பகவான் விஷ்ணு அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளை மட்டுமே தனக்கு வேண்டும் என்று கூறினார். அவள் முதலில் அணிந்த மாலைகளை தொடர்ந்து அனுப்பி இறுதியாக பங்குனி உத்திரத்தில் ஸ்ரீரங்கநாத சுவாமியுடன் ஐக்கியமானாள். நாச்சியார் திருமொழி என்று அழைக்கப்படும் பல வைணவ கோயில்களின் தலைமை தெய்வங்களைப் பற்றி அவள் பாடல்களை பாடியுள்ளார். ஸ்ரீரங்கநாத சுவாமியை மணந்து அவருடன் ஐக்கியமாவதற்காக தமிழ் மாதமான மார்கழியில் பாவை நோன்பு என்ற விரதத்தை அவள் மேற்கொண்டாள். மாதத்தின் 30 நாட்களில் அவள் பாடும் 30 தமிழ் பாடல்கள் திருப்பாவை என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெற அதே விரதத்தை மேற்கொள்கிறார்கள். ஆண்டாளின் சொந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாதத்தில் 10 நாள் பிரம்மாண்டமான திருவிழா நடத்தப்படுகிறது. இது ஆடிப்பூரம் நாளில் ஒரு மகிமையான தேர் திருவிழாவுடன் முடிவடைகிறது. தமிழ் வைணவர்கள் ஆடிப்பூரத்தை ஆண்டாளின் பிறந்த நாளாக கொண்டாடும் அதே வேளையில் மற்ற தமிழர்கள் அதே நாளில் அன்னை பார்வதியின் வளைகாப்பு சீமந்த விழாவை நடத்துகிறார்கள். இது அன்னை பார்வதி பிறந்த நாளாகவும் நம்பப்படுகிறது. இந்து பெண்கள் அன்னை பார்வதிக்கு கண்ணாடி வளையல்கள், மஞ்சள், குங்குமம் மற்றும் பிற மங்களகரமான பொருட்களை வாங்குகிறார்கள். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் தெய்வங்கள் அனைத்து தரப்பு பெண்களின் வண்ணமயமான வளையல்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. சில நாட்களுக்கு பிறகு வளையல்கள் அகற்றப்பட்டு பெண்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகின்றன. திருமணமான பெண்கள் அந்த வளையல்களை அணிவது தங்கள் கணவர்களின் உயிரை பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது. திருமணமாகாத இளம் பெண்களுக்கு இது அவர்களின் கனவுகளின் கணவனை கொண்டுவரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு பார்வதி அன்னை அவர்களுக்கு சந்ததிகளை அருளுவார். விழாவில் பங்கேற்கும் பெண்கள் ஜெகன்மாதாவின் சீமந்தத்தை நடத்துவதில் பெருமை கொள்கிறார்கள். மேலும் தங்கள் உறவினர்களுக்காக விழாவை நடத்தும்போது எவ்வளவு மகிழ்ச்சியுடன் அதைச் செய்கிறார்கள். நண்பனைப் போல் ஓடோடி வந்து காக்கும் கோடி நன்மை தரும் குல தெய்வ வழிபாடு. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பவை பழமொழிகள். நாம் நினைக்கும் போது உதவி செய்யும் தெய்வமே குல தெய்வம் ஆகும். குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பவை பழமொழிகள். குல தெய்வம் என்று கூறப்படும் தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களில் அல்லது குழுவினரில், இன்னும் தெளிவாக கூற வேண்டுமெனில் ஒவ்வொரு சாதி பிரிவினரில் தோன்றி தங்கள் குலம் செழிக்க பாடுபட்டு தியாகம் புரிந்து இன்னல்களில் இருந்து காப்பாற்றியவர்கள் ஆவர். அத்தகைய நம் முன்னோர்களின் படிமங்கள்தான் குலதெய்வங்கள் என்று போற்றப்படுகின்றனர். அவர்களைச் சிற்பிக்க கோயில்கள் அமைத்து வழிபாடு செய்கிறார்கள். அப்படி நம் முன்னோர்களின் கண்முன்னே வாழ்ந்து மறைந்தவர்களை நாம் வணங்குவது நமது தலையாய கடமையாகும். நம்முடைய குலதெய்வம் என்பது நமக்கும் ஓடோடி வந்து உதவி செய்யும் உயிர்காக்கும் நண்பனைப் போல. நாம் நினைக்கும் போது உதவி செய்யும் தெய்வமே குல தெய்வம் ஆகும். நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்ப வகைகளுக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும்.
குல தெய்வத்தை கும்பிடும் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் முழுவதும் பங்காளி ஆவார்கள். இவர்கள் அண்ணன் தம்பி உறவு முறையாக கருதுபவர்கள். இவர்களுக்குள் பெண் கொடுக்கவோ எடுக்கவோ மாட்டார்கள். குலதெய்வம் வழிபாடு அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாகும். பிறக்கும் குழந்தைகளுக்கு முதல் முடி குல தெய்வம் கோயிலில் சென்று மொட்டை போடுவார்கள். சிலர் காது குத்துவார்கள். மேலும் நம்முடைய வீட்டில் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டுதான் ஆரம்பிக்க வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் குலதெய்வ வழிபாடு முதலில் செய்து விட்டு ஆரம்பித்தால் அது வெற்றியாக முடியும். மேலும் வருடந்தோறும் நம்முடைய குலதெய்வத்தை வழிபடுவதால் நன்மைகளும் சந்தோஷங்களும் குடும்பத்தில் நிலவும் என்பது உண்மை. இன்றைய நாகரிக சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் வேலை விஷயமாக கிராமத்தை விட்டு நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் வீடு வாகனம் வாங்கும் முன்போ சுபகாரியம் செய்யும் முன்போ நாம் குல தெய்வத்தை வணங்கி விட்டு செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் எல்லோருக்கும் இருக்கும். நீங்கள் எந்த சுப காரியங்கள் செய்யும் முன் குலதெய்வத்தை நேரில் தரிசிக்க முடியாவிட்டால் ஒரு தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டின் வாசலுக்கு வந்து சூரியனை கும்பிட்டுவிட்டு உங்க வீட்டிற்கு எந்த திசையில் உங்கள் குலதெய்வம் இருக்கிறதோ அந்த திசையை பார்த்து குலதெய்வத்தை மனதுக்குள் துதித்துக்கொண்டே தேங்காயை உடைத்து விட்டு நீங்க செய்யப்போகும் சுப காரியத்தை செய்யுங்கள். கண்டிப்பாக குலதெய்வம் உங்களை எப்போதும் பாதுகாக்கும். இதை குலதெய்வ ஆலயத்திற்கு தொலை தூரத்தில் இருப்பவர்கள் செய்யலாம். மற்றபடி குல தெய்வ ஆலயங்களின் அருகில் இருப்பவர்கள் கட்டாயம் எந்த சுப காரியங்களை செய்வதற்கு முன் குலதெய்வத்தை வணங்கி விட்டு செய்வது தான் நல்லது. சரி, குல தெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யலாம்? ஜோதிடத்தில் லக்கினத்திற்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதை வைத்துதான் ஒருவரின் தந்தை வழிபாட்டனார் தாய்மாமன் புத்திர பாக்கியம் கர்ம வினை புகழ் இப்பிறவியில் அனுபவிக்கப் போகும் நன்மைகள் என அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தை வைத்து ஓரளவு நம்முடைய குல தெய்வத்தை அறியலாம். இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என தெரிந்து கொள்ளலாம். மேலும் அது நில ராசியில் ரிஷபம் கன்னி மகரம் உள்ளதா நீர் ராசியில் கடகம் விருச்சிகம் மீனம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்குமிடத்தை கண்டுபிடிக்கலாம். நீர் ராசி என்றால் ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் குலதெய்வம் இருக்கும். நில ராசியில் வந்தால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும். நெருப்பு ராசியில் மேஷம் சிம்மம் தனுசு நின்றால் அவர்களின் குலதெய்வம் மலை மேல் இருக்கும். இவ்வாறு குலதெய்வம் பற்றி வீட்டின் மூத்த பிள்ளையின் ஜாதகத்தை கொண்டு கண்டுபிடிக்கலாம். சிலருக்கு பிறப்பிலே குலதெய்வ தோஷம் இருக்கும். இதை பூர்வ புண்ணிய தோஷம் என்பார்கள். அதாவது 5ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தாலும் லக்கினத்திற்கு தீய கிரகங்கள் இருந்தாலும் அது குலதெய்வ தோஷத்தை கொடுக்கும். மேலும் இது புத்திர தோஷத்தையும் கொடுக்கும். 5ஆம் இடம் என்பது நம்முடைய முற்பிறவியை குறிக்கக்கூடிய இடம். யார் ஒருவர் இப்பிறவியில் தாய் தந்தையர்க்கு உரிய மரியாதை அளிக்காமல் அவர்களை மனம் நோகச் செய்தாலும் அதேபோல் குல தெய்வத்தை வணங்காமல் இருந்தாலும் மறுபிறவியில் அவர்கள் குல தெய்வ தோஷத்துடன் பிறப்பார்கள். இதுதான் புத்திர தோஷத்தையும் கொடுக்கும். அதாவது போன பிறவியில் செய்யும் கர்ம வினைகளே நமக்கு வரக்கூடிய தோஷங்கள். இந்த மாதிரி குலதெய்வ தோஷம் இருப்பவர்கள் கண்டிப்பாக தனக்குரிய குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். குலதெய்வத்தை அந்தெந்த பங்காளி வகையறாக்களுக்கு ஏற்றபடி வணங்குவார்கள். அதை அறிந்து கொண்டு அதற்குரிய வழிமுறைகளில் வணங்குவது சிறப்பாகும். சார், எனக்கு ஜாதகமே இல்லை, எங்க வீட்டுல எழுதி வைக்கல அல்லது தொலைந்து விட்டது என சிலர் சொல்வார்கள். அவர்கள் எப்படி குலதெய்வ வழிபாடு செய்வது? இவர்கள் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வணங்கலாம். அதாவது புத்திரக்காரகன் குரு பகவான். இந்த குரு பகவானின் ஸ்தலம்தான் திருச்செந்தூர். எனவே குல தெய்வம் தெரியாதவர் திருச்செந்தூர் முருகனை அன்றைய நாளில் குலதெய்வமாக வணங்க ஆரம்பிக்கலாம். அதேபோல் குலதெய்வ வழிபாடு பெண் திருமணம் செய்து சென்றால் கணவனின் குலதெய்வத்தையே தன் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். பங்குனி உத்திரம் நாளில் குலதெய்வத்தை வழிபட்டால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் பங்குனி உத்திரம்.
குலதெய்வ கோவில்களான காவல் தெய்வங்கள் என அழைக்கப்படும் கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று சென்று வழிபடுவதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த குலதெய்வ வழிபாட்டை கார்த்திகை மாதம் திருகார்த்திகையின் போதும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்றும் மேற்கொள்வார்கள். இதில் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகும். பங்குனி உத்திர நட்சத்திர நாள் ஆகும். அன்றைய தினம் பௌர்ணமி என்பதால் வழிபட மிக மிக உகந்த நாளாகவும் அமைகிறது. மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதுடன் பங்குனி உத்திரம் நாளில் சென்று வழிபடுவது மேலும் நல்ல நற்பயனை பெற்று தரும் என்று நம்பப்படுகிறது. பங்குனி மாத பௌர்ணமியில் குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை தரிசித்து வாருங்கள். வழக்கமாக உங்கள் முன்னோர்களால் செய்யப்படும் பூஜைகள் அபிஷேகங்கள் செய்து பொங்கல் இட்டு குடும்பத்தோடு ஒற்றுமையாக வழிபட்டால் புண்ணிய பலன்களோடு முன்னோர்களது ஆசியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வழிபாடு முடிந்ததும் அங்கேயே சமைத்து பந்தி போட்டு பரிமாறி வீடு திரும்புவதும் குலதெய்வத்தை திருப்திப்படுத்தும். பங்குனி உத்திரத்தன்று வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வசிப்பவர்கள் தவிர்க்க இயலாத காரணத்தினால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லையென்றால் வீட்டின் பூஜையறையில் இருக்கும் குலதெய்வத்துக்கு படையல் இட்டு மனம் உருகி வழிபாடு செய்யலாம். குலம் சிறக்கவும் குடும்பம் மேன்மை பெறவும் குலதெய்வத்தை மகிழ்விக்க பங்குனி உத்திர நாளே நல்ல நாள். ஒருவரது குலத்தை வழி வழியாக பாதுகாக்கும் வலிமையும் சக்தியும் குலதெய்வத்துக்கே உண்டு. மேலும் இந்த பங்குனி உத்திர தினம் ஒரு அற்புதமான தினம். இந்த தினத்தில் அனைத்து தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்தது. குறிப்பாக சபரி சாஸ்தா என சொல்லக்கூடிய ஐயப்பன் அவதரித்தது பங்குனி உத்திர தினம் அன்றுதான். முருகப்பெருமான் திருமணமும் அன்றுதான். இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்திரத்தன்று குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை பூஜை செய்து இறைவனின் ஆசியை பெறுவோம்.